வணக்கம்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நம்மளோட பாடி பில்டிங் பந்தயத்துக்கு 25 days ஒன்லி. காலையிலே பயிற்சி கொடுத்து வந்துட்டு நம்மளோட பிடி செக்ஷன் முடிச்சுட்டு எம்டி ஸ்டொமக்கில் கார்டியோ பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ண திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஷாக். ஸ்டார்டட் ஃபாலோயிங் வித் யூ நோட்டிஃபிகேஷன். யாருன்னு பார்த்தா நம்ம டீலோக்கின்னு சொல்றதை விட தொடக்கரி நண்பன் சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பாடி பில்டிங் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இவரும் ஒரு முக்கிய காரணம். எப்பெல்லாம் நான் டவுனா ஃபீல் பண்றோம் அப்பெல்லாம் இவரோட ஐசிஎன் கோவா பந்தயத்தை பார்த்து பூஸ்ட் ஆயிப்பேன். நம்மள ஃபாலோ பண்ணதுக்கு லோக்கி ப்ரோக்கு ஒரு உமா. கார்டியோ முடிச்ச கையோடைய ஃபர்ஸ்ட் மீல் சொர்கல். இன்னைக்கு மார்னிங் செக்ஷனுக்கு நெஞ்சு கறிக்கு ஒர்க் அவுட். காலையிலே ஒர்க் அவுட்ல சூப்பர் செட் ட்ராப் செட்னு போட்டு புரிஞ்சு எடுத்தாச்சு. கஷ்டமா தான் இருக்கும். இந்த அளவுக்கு கூட கஷ்டப்படலாம். நம்ம வாங்க வேண்டிய ஓவரால வேற யாருன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு வழியா ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு தேவையான புரதத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போன கையோடைய உடம்பு அலசி விட்டேன். ஏன்னா வெயில் கொளுத்துது. என்னன்னு தெரியல, வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வயிறு 2 நாளா வலிக்க ஆரம்பிச்சிட்டு அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா தேங்காய் பால் ரெடி பண்ணி தானே குடி சரியா போயிடு சொன்னாங்க. நல்லா பாத்துக்குங்க, சுகர் ஃப்ரீ கோகனட் மில்க். நீங்க தேவைப்படனா சுகர் போட்டுக்குங்க. உங்களுக்கு வயிறு புண்ணாச்சுன்னா வாரத்துக்கு 2-3 days குடிங்க, சரியா போயிடும். பாத்தீங்களா, ஃபேன் ஆஃப் தளபதி ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. சரின்ட்டு நம்ம சமையல் இறங்கியாச்சு. இந்த ரெசிபி மஜாவா இருக்கு, நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. சுட 3வது மேலேயே முடிச்சாச்சு. என்னன்னு தெரியல, ஒரு பக்கம் வயிற்று வலிக்குது, ஒரு பக்கம் தலையை வலிக்குது, சளி பிடிச்சிக்கிட்டு ஃபீவர் வராம இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே வழி ஆவி பிடிக்கலான்ட்டு களத்துல இறங்கிட்டேன். இதெல்லாம் பார்த்தா சரி வராதுன்னு ஆவி பிடிச்சிட்டு அடுத்த வேலையா நடைப்பயணத்துக்கு கிளம்பிட்டேன். பாத்துக்கலாம், எவ்வளவு பண்ணிட்டோம், இதையும் பண்ணி முடிச்சிருவோம். பயிற்சி கொடுத்துக்கு வந்ததும் இன்னைக்கு ஷோல்டர் பகுதிக்கு ஒர்க் அவுட். நல்லா வார்ம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட்ல இறங்கியாச்சு. என்னடா இது ஒர்க் அவுட்க்கு முடிய உட்காந்துருக்கான்னு பார்க்காதீங்க, இது ஒர்க் அவுட் முடிச்சுட்டு எடுத்தது. வாத்தியா சொன்ன மாதிரியே ஷோல்டர் முன்னாடியோட இப்ப பெட்டராவே கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. நானும் நம்ம போற ஒர்க் அவுட் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் பாக்குறேன். கடைசி வரைக்கும் பண்ண முடியல. சி வேரியேஷனா ஃபேஸ்புக்ல போட்டு கதையை முடிச்சிட்டேன். இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நாளைக்கு கதையை நாளைக்கு பார்ப்போம். நன்றி.